welcome to Manera's box. இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான ஒரு ப்ரான்ஸ் தீயல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது தீயலாகவோ நீங்கள் வறுத்தரைச்சதோ எப்படி வேணும்னாலும் சொல்லலாம். இது ரொம்ப சுவையானது. அதுக்காக நான் இப்போ ஒரு 250 கிராம்ஸு க்ளீன் பண்ண ப்ரான்ஸ் எடுத்துருக்கிறேன். அது க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் ஒரு 500 அல்லது 600 எடுத்து அதை க்ளீன் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ இதுக்காக கொஞ்சம் மசாலைக்காக 1 கப் தேங்காய் எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் கறிவேப்பிலை, 2 சின்ன வெங்காயம், இவ்வளவுக்கும் இஞ்சி, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்துருக்கிறேன். இப்போ நமக்கு இவ்வளவும் கட் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணணும். அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இந்த ஹீட்டான பேனில் நமக்கு ஆயில் விட்டுட்டு அந்த ஜிஞ்சர் எடுத்து வச்சுருந்த அந்த சின்ன பீஸு ஜிஞ்சரை கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் 2 சின்ன வெங்காயம் கூட போடலாம், கறிவேப்பிலை. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஃப்ரெஷ் கோகோனட்டை ஆட் பண்ணுறதா இருந்தால் இப்போவுமே ஆட் பண்ணிவிடுங்க. இது கூடாலே நான் இப்போ கொஞ்சம் ஆயில் கன்சியூம் பண்ணுறதுக்காக நான் கோகோனட்டை அவனில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன பிறகு போட போகிறேன். அப்போ எனக்கு ஃபாஸ்ட்டாக அது குக்காகி கிடைக்காதனால தான் இப்போ இது நான் அவனில் வச்சு எடுத்துருக்கிற கோகோனட்டு, அதனால் எனக்கு ஃபாஸ்ட்டாகவே கலர் சேஞ்ச் ஆகி கிடைக்கும். நீங்கள் ஃபஸ்ட்லேயே போடுறதா இருந்தால் முதல்ல போட்டு இது மாதிரி ஃப்ரை பண்ணாலே போதும். லைட்டாக ஒன்று கலர் சேஞ்ச் ஆன பிறகு நமக்கு மசாலா ஆட் பண்ணலாம். கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ எனக்கு. இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிவிடுங்க. மசால் போடும்போது எப்போதும் நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணி வைங்க அல்லது லோ ஃப்ளேமில் வைங்க. இதில் ஒரு 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் போட்டிருக்கேன். நீங்கள் காஷ்மீரி சில்லி எடுக்கிறதா இருந்தால் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போனப்புறம் நமக்கு அது கூலான்ட்டு கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். அப்போ அதனால் நமக்கு இந்த நல்ல ஃப்ரை பண்ணிவிடுங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தய பொடி கூட ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு நமக்கு கூலான பிறகு அரைச்சி விட்டு வரலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு இது பண்ணுறதுக்காக பேன் எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்குறேன். ஆயில் ஹீட் ஆனதும் நமக்கு இதில் நான் இப்போ ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் உங்கள் கையில் இருந்தாச்சுன்னா அது எடுங்க, அதுதான் ரொம்ப சுவையாக இருக்கும். 20 to 30 சின்ன வெங்காயம் எடுத்தாச்சுன்னா ரொம்ப சுவையாக இருக்கும், அதே யூஸ் பண்ணிவிடுங்க. என்கிட்ட இல்லாததுனால நான் பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு நமக்கு ஃப்ரை பண்ணலாம். லைட்டாக ஒன்று கலர் சேஞ்ச் ஆனால் போதும், அதிகமாக சேஞ்ச் ஆக வேண்டிய தேவையில்லை. இப்போ இதில் ஒரு ஸ்மால் சைஸ் போதும், ஸ்மால் அல்லது மீடியம் சைஸ் டொமாட்டோயும் 2 க்ரீன் சில்லியும் நான் போட்டிருக்கேன். இதுக்கு தேவைக்கு உப்பு போட்டு நமக்கு அது கூட கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். அதிகமாக ஃப்ரை ஆக வேண்டிய தேவையில்லை, லைட்டாக ஒன்று ஃப்ரை ஆன போதும் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ இதில் நமக்கு அரைச்சி வச்சுருக்கிற மசால் பேஸ்ட் ஆட் பண்ணலாம். அந்த தேங்காய் மசாலா கூட ஆட் பண்ணிடலாம். இதெல்லாம் நமக்கு ஒன்று கலந்து விட்டுட்டு நான் பேஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஜாரு கூட அந்த வாஷ் பண்ணி ஊற்றிடுங்க, அது கரெக்டாக இருக்கும். தண்ணி எல்லாம் உங்களுக்கு தேவைக்கு தண்ணி வைக்கலாம். இது ரொம்ப லூஸாக இருக்காது, கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். அதனால உங்களுக்கு தேவைக்கு தண்ணி வச்சுடுங்க. இப்போ இதில் நீங்கள் உங்களுக்கு புளி உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒன்று செக் பண்ணிவிடுங்க. நீங்கள் முருங்கைக்காய் உங்கள் கையில் இருந்தாச்சுன்னா இதில் இப்போ முருங்கைக்காய் கூட கட் பண்ணி போடலாம். இது முருங்கைக்காய் ப்ரான்ஸ் தீயல் தான், ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ என்கிட்ட முருங்கைக்காய் இல்லாததுனால நான் ஆட் பண்ணலை. இப்போ இது நல்லா கொதித்த பிறகு நமக்கு ப்ரான்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். ப்ரான்ஸ் உங்களுக்கு தெரியும், அது ஃபாஸ்ட்டாக குக் ஆகும். அதாவது ஒரு 10-15 மினிட்ஸ்லேயே ப்ரான்ஸ் குக் ஆகிடும். இப்போ அதனால் அதிகமாக நீங்கள் குக் பண்ண வேண்டிய தேவையில்லை. ப்ரான்ஸ் போட்டு உங்களுக்கு தேவைக்கு தண்ணி உப்பு புளி எல்லாம் பார்த்துட்டு அதை அப்படியே கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நமக்கு அந்த மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ் கறிவேப்பிலை கூட போட்டு நமக்கு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரொம்ப சுவையான டேஸ்டியான நம்ம ப்ரான்ஸ் தீயல் இங்கே ரெடியாக இருக்குது. ப்ரான்ஸு முருங்கைக்காய் போட்டாச்சுன்னா ப்ரான்ஸ் முருங்கைக்காய் தீயல் அப்படின்னு சொல்லிவிடுங்க, ரொம்ப சுவையாக இருக்கும் முருங்கைக்காய் போட்டாச்சுன்னா. இப்போ நான் கொண்டு வந்திருக்கிறேன் சர்விங் பிளேட்டில். இது ரொம்ப சுவையானது, நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். நீங்கள் முந்தின நாள் அந்த மசால் கூட ஃப்ரை பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். இப்போ நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஓரத்தில் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணியாச்சுன்னா பெல் பட்டன் வரும். அது கூட கிளிக் பண்ணால் ஆல்னு சொல்கிற ஆப்ஷன் வரும், அது கூட கிளிக் பண்ணால் மட்டும்தான் எங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ.